வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஏஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு புது விதமாக லெஸ் ஆயிலில் சமோசா, இந்தியன் சமோசா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். டெமோ மூலமாகவே காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 100 கிராம் ஆட்டா எடுத்துக்கோங்க, இல்லைனா மைதா எடுத்துக்கோங்க. அதில் மிளகு பொடி, உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஓமத்தை வந்து கையால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா அதோடய வாசனை நல்லா அந்த சமோசாவில் வந்து ஃபுல்லாக இறங்கும். அதோட நான் சொன்ன மாதிரி ஆலிவ் ஆயில் இல்லை உங்களுக்கு அது ஸ்மெல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆயில் வந்து 1.5 ஸ்பூன் டு 2 ஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கீ. இது 3மே நல்லா வந்து கையால் அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. கையால் அழுத்தி பிசைங்க, இல்லை இதால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் இப்படி பிடிச்சோம்னா பிடி வரணும். அப்படி இப்படி வரலன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேணால் கீ சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆயில் சேர்த்துக்கோங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து 3 இருக்குது. 1 ஸ்பூன் கீ, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ இதை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கையால் க்ரஷ் பண்ணி விட்டுணும். பிடிச்சா ஒரு பிடி வரணும், விட்டால் அது கீழே விழுந்துடும். அந்த மாதிரியான பதத்துக்கு க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெந்நீர் விட்டு மாவை வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. டைட்டாக பிசைஞ்சு நீங்கள் இதை வந்து ஒரு ரேப்பர் போட்டோ இல்லை ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். நான் என்னோடய டாட்டர் தான் இது செஞ்சுருக்காங்க இந்த ரெசிபியை. பட் ஏற்கனவே நீங்கள் இதை வந்து டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, லெஸ் ஆயில் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசைஞ்ச மாவு வந்து நல்லா டைட் டோவாக இருக்கும். இதை வந்து ஒரு 5-6 சப்பாத்திக்கு மேலே வந்துச்சு. ஒவ்வொரு சப்பாத்திக்கும் 2 இந்த சைஸ் நீங்கள் பெரிய சமோசாவா இல்லை சின்ன சமோசாவா அந்த சமோசா தகுந்த மாதிரி அது வந்து நீங்கள் நல்லா திரட்டி எடுத்துக்கணும். நீள் வாக்கில் திரட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் சமோசா பண்ணுறதுக்கு. ஸோ நீள் வாக்கில் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காட்டின மாதிரி எந்த அளவுக்கு திக்னஸ் அப்படிங்கிறது போதும், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டு இது வந்து ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஆயிலே இல்லாமல் ஒரு சப்பாத்தியும் வந்து 2 பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஜஸ்ட் ஒரு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பீசஸும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஆயிலோ இல்லைன்னா தண்ணியிலே பெட்டர் நீங்கள் இது பண்ணுறது. ஜஸ்ட்டு டிப் பண்ணி தண்ணியில் ஓரமெல்லாம் வந்து ஈரம் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சமோசா ஷேப்பில் வந்து கோன் மாதிரி வந்துடும். இந்த கோனில் வந்து நம்ம ஆலு மசாலா செஞ்சு வச்சுருக்கோம்ல பாருங்கள், அதை வந்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆலு மசாலா வந்து நல்லா அந்த சமோசாவோட பேக்கிங் தெரியும் இல்லைங்களா, மறுபடியும் எல்லா கார்னர்லேயும் வாட்டர் இல்லைன்னா ஆயில் போட்டு அந்த மாதிரி மூடிடலாம். மூடிட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அந்த ஏர் ஃப்ரையர் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டு கீழே வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் 3 ஸ்பூன் தான் நம்ம முதல்ல நெய் அண்ட் இது போட்டோம் அதுதான். இது வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 150 டிகிரியில் 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிவிட்டு இன்னொரு ரெக்வயர்ட் தகுந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா தகுந்த மாதிரி எந்த கலருக்கு தகுந்த மாதிரி இன்னொரு வாட்டி கூட ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக மொறுமொறுன்னு ஆயில்லெஸ் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் அது மேலே வந்து இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் சாட் மசாலா பவுடர் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர் கிறிஸ்பி ஆயில்லெஸ் சமோசா, இந்தியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க.